வருகிற மார்ச் 29ஆம் தேதி மீன ராசியிலிருந்து தனி பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சி 12 ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது. சனி பகவானுக்கு ஒருவரை பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதீத பலன்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுவார். ஒவ்வொரு ராசியிலும் அதிக நாட்கள் இருப்பதனால சனியினுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும். சனி பகவானை கண்டு பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அவர் கஷ்டப்படுறவங்கள உழைக்கிறவங்கள நெருங்கவே மாட்டார். அதே போல் மற்றவங்களுக்கு நன்மை செய்பவர்களை சனி பகவான் பிடித்து கஷ்டம் கொடுக்கவும் மாட்டார். சனி பகவானின் தாக்கம் குறைவதற்காக நீங்கள் சனிக்கிழமைகளில் நவகிரகங்கள் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. சாதத்தில் கொஞ்சம் தயிர் அல்லது பால் சேர்த்து அதோட எள்ளு கலந்து காகத்துக்கு உணவாக வைங்க. சிவபக்தர்களை நெருங்க சனி பகவான் யோசிப்பார். சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. நாளென் செய்யும் கோளென் செய்யும் நமச்சிவாயா என ஓதிடுவார் முன். சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வரணும். இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அதோட ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. ஆஞ்சநேயரை கும்பிட்றதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடுங்க. நம்மோட குலதெய்வத்தை தாண்டி எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை நெருங்க முடியாது.